தசவுஃப் சூஃபிசம் வந்து 2 வகையான சூஃபிசம் இருக்குங்க. ஆரம்ப காலகட்டத்து சூஃபிசம்ல சொல்லணும்னா, இமாம் ஹஸ்ன் அல் பஸ்ரி, அப்துல்லா முபாரக் இவங்க வந்து இந்த உலக பற்றின்மை அதிகமாக அந்த விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி, சரியான ஒரு தசவுஃப்ல இருந்தாங்க. பிற்காலத்துல வந்த தசவுஃப் தான் வந்து வழி தவறிய வழிகேடான சூஃபிசம். பலர் இதை தெரியாம, வரலாறு தெரியாம 2த்தையும் ஒண்ணாக்கிடுவாங்க. 2மே ஒண்ணு தான், 2மே வழிகேடுன்றுவாங்க. அப்படி கிடையாது. இப்ராஹிம் இப்னு அதஹம் போன்றவங்கலாம் ஆரம்ப காலகட்டத்து சூஃபிசம்ல இருந்தவங்க தான். அது வந்து அதிகமாக தஸ்கியத்துன் நப்ஸ் உள்ளத்தை சுத்தப்படுத்துறது, மேலும் வந்து உலகப்பற்றின்மையை மேற்கொள்றது, அதுல அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ம். ஸோ வந்து பிற்காலத்து சூஃபிசம் வந்து பல நிலங்கள்ல பரவுச்சு. அப்போ வந்து அந்தந்த நிலத்துடைய கல்ச்சர்ஸ் அது எடுத்துக்கு வந்துச்சு. பிற்காலத்துல சொல்லணும்னா குறிப்பா 3லேருந்து 7ஆம் ஹிஜ்ரி நூற்றாண்டு வரையில பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய உலகம் வந்து விரிவாக்கம் அடைஞ்சுது. எல்லா இடங்களுக்கும், எல்லா நிலங்களுக்கும் இஸ்லாம் பரவுச்சு. பாரசீகம், இந்தியா, பைசாண்டியன் பேரரசு, பைசாந்தியம் அங்கெல்லாம் பரவுச்சு. இதனால முஸ்லிம்கள் நெறைய விஷயங்கள சந்தித்தாங்க. அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்து மதம், புத்த மதம், கிரேக்க தத்துவம், ஸோ சில சூஃபிகள் வந்து இவற்றை இஸ்லாமிய சொற்களோடு கலக்க ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்து மதத்துல இருக்கக்கூடிய அத்வைதம், அத்வைத வேதாந்தா சொல்லுவாங்க. அதாவது ஆன்மா தான் பிரம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மன் இஸ் ஈக்வல் டு பிரம்மன் சொல்லுவாங்க. எல்லாம் ஒரே உண்மைதான் என்று சொல்லுவாங்க. இது எப்படி சூஃபித்துவத்துல வந்ததுன்னா, பின்னர் காலத்து சூஃபிகள் இதை வந்து வஹ்தத்துல் வுஜூத் என்று மாத்துனாங்க. இருப்பது எல்லாமே ஒன்றுதான் என்பது போல. இதனோட முக்கிய நபர் வந்து இப்னு அரபி என்ற வழிகெட்ட ஒரு நபர். கிரியேட்டருக்கும் கிரியேஷனுக்கும் வேறுபாடு இல்ல. படைப்பாளனுக்கும் படைப்புக்கும் வேறுபாடு இல்ல. அல்லாஹ் படைப்போது கலந்து இருக்கிறான். இது போன்ற அத்வைத குஃப்ரான விஷயங்கள் எல்லாம் சூஃபிகள் எடுத்து என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இஸ்லாமிய தௌஹீதுக்கு முரணா இருந்தது. இஸ்லாமுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. யோகா போன்ற மூச்சு பயிற்சி எல்லாம் திக்கருடைய டெக்னிக்ஸா யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஸ்பெஷல் திக்கர்கள் அவங்களே புதுசா உருவாக்கிட்டாங்க. இஸ்லாம்ல இல்லாத திக்கர்களை உருவாக்கிட்டாங்க. அதிகமையாக தனிமையில இருப்பது. எக்ஸ்ட்ரீமா அந்த ஹல்வால இருப்பது வந்து இந்த சித்தர்கள், முனிவர்லாம் தனிமையில இருப்பாங்களா, அது போன்ற விஷயங்களை வந்து அவங்க எடுத்து சொன்னாங்க. அந்த வழிகேடுகளை எடுத்து இவங்க வழிகேட ஆரம்பிச்சாங்க. புத்திசம்ல பார்த்தீங்கன்னா, நிர்வாணா என்ற ஒரு நிலை இருக்குது. ஆசை, சுயத்தை வந்து அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிச்சு. உலகத்திலிருந்து முழுமையா விலகிடணும்னு சொல்லிட்டு. இது எப்படி வந்ததுன்னா, ஃபனா என்று சொல்லக்கூடிய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. இது ஒன்று கலந்து மனதுடைய ஆசைகளை கட்டுப்படுத்துறது மார்க்கத்துல உள்ளதுதான். ஆனா மனிதன் அல்லாவில் கலந்து விடுகிறான் அப்படின்னு சொல்றது வந்து புத்திசம் போன்ற விஷயங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள். இந்த நிர்வாணா, ஃபனாவுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து முழு ஒரு மொனாஸ்டிக் லைஃபை வாழக்கூடிய ஒரு விஷயம்தான். இஸ்லாம்ல மொனாஸ்டிசிசம் இல்லை. அதாவது துறவறம் என்பது இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிரேக்க நியோ பிளாட்டோனிசம் என்று சொல்லுவாங்க. அதனுடைய தாக்கமும் இதுல இருக்கு. கிரேக்க தத்துவம் வந்து பிளாட்டோ, பிளாட்டினஸ் வந்து எமேஷன் தியரி சொல்லியிருக்காரு. எல்லாம் ஒரே மூலத்திலிருந்து தான் வெளியே வந்ததுன்னு சொல்லி. இது எப்படி சூஃபித்துவத்துல கலந்துச்சுன்னா, சிலர் இதை பயன்படுத்தி என்ன சொன்னாங்க, எல்லாமே அல்லாவிடமிருந்து வெளிப்பட்டது என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹல்லாஜ் என்பவர்லாம் அனல் ஹக் என்று சொன்னார். நான் தான் அல்லாஹ் என்று சொன்னார். நான் தான் உண்மை, சத்தியம் என்று சொன்னார். ஸோ நியோ பிளாட்டோனிசம் வந்து அதனுடைய தாக்கங்கள் வந்து சூஃபித்துவ இதுல வந்து என்ன ஆச்சுன்னா, எல்லாம் ஒரு விஷயத்துல இருந்து தான் வருது. படைப்பு வந்து அல்லாஹ்வுடைய பகுதி தான். இத்திஹாத் தான். இணைந்து செயல்படுறது தான். அல் ஹுலூல் அல்லாஹ் உள்ளே புகுதல் தான். ஹுலூல் இத்திஹாத் என்று சொல்லுவாங்க. இந்த வழி தவறிய நம்பிக்கை இது. அல்லாஹ்வுடன் இணைகிறது இத்திஹாத் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்கு உள்ளே புகுறது ஹுலூல் என்று சொல்லுவாங்க. ஸோ இந்த காப்பி எப்ப நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படிப்படியாக. ஃபர்ஸ்ட் இஸ்லாமிய பேரரசு விரிவடைந்தது. அப்ப நெறைய மக்கள் இஸ்லாத்தினுக்குள்ள வராங்க. சிலர் வந்து மார்க்க கல்வி பெறாமல் இருக்கிறாங்க. வெளிநாட்டு தத்துவங்கள், கல்ச்சர் எல்லாம் மிக்ஸ் ஆகுது. இப்ப கிரேக்க நூல்கள்லாம் அரபியில மொழிபெயர்க்கப்படுது. குறிப்பாக அப்பாசியா காலத்துல, மாமூன் ரஷீதுடைய காலத்துல. ஸோ சில சூஃபிகள் வந்து குர்ஆன் சுன்னாவை விட அனுபவம், அதாவது தௌக் என்று சொல்லுவாங்க. அத அதிகமா எடுத்துக்கொண்டாங்க. கஷ்ஃப் என்று சொல்லுவாங்க. கஷ்ஃப் தனியா பிரத்யேகமான ஞானங்கள் டைரக்ட்டா மேலேருந்து வானத்துலேருந்து அல்லாஹ்விட்டேருந்து வந்துரும். நீங்கலாம் படிச்சு தான் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி சில வழிகேடான விஷயங்கள்ல அவங்க போனாங்க. ஸோ இது மிக்ஸிங் ஆகும்போது நடந்த ஒரு விஷயம் இது. ஸோ நெறைய ஸ்காலர்ஸ் இதற்கு மறுப்பு குடுத்திருக்கிறாங்க. நம்ம இப்னு கையும், இப்னு தைமியா போன்றவர்கள். அதில இருக்கக்கூடிய தவறான விஷயங்களை விட்டு சுத்திகரிச்சாங்க அத. ஆரம்பகாலத்துல சூஃபிசம் வந்து சுன்னாவின் அடிப்படையில இருந்தது. இக்லாஸு, திக்ரு, உள்ளத்தோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள அதிகமா அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. பிற்காலத்து சூஃபி குழுக்கள் வந்து இந்து, புத்து, கிரேக்க தத்துவங்களினால் பாதிப்பு அடைந்தது. ஒரு குருவ கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ற மாரி, ஒரு பீர, ஒரு ஷேக்க கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணணும்ன்ற இந்த கான்செப்ட் எல்லாமே கல்ச்சர் மிக்ஸ் ஆகும்போது அவங்க அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொள்றாங்க. ஸோ வந்து படைப்பாளன் வேறு, படைப்பு வேறு என்று பிரித்து காட்டக்கூடிய அழகான மார்க்கம் தாங்க இஸ்லாம். ஸோ வந்து உண்மை என்னன்னா, இஸ்லாம் வந்து தூய வடிவில தான் இன்று வரை பாதுகாக்கப்படுது. நல்ல அறிஞர்களால.
அவர்கள் வந்து மார்க்கத்தில் இருக்கக்கூடிய வழிகேடுகளை தெளிவுபடுத்துவாங்க. அதற்கு மறுப்பு கொடுப்பாங்க. பிற்பட்ட காலங்களில் சிலர் என்ன செஞ்சாங்கன்னா, மார்க்க அறிவு இல்லாததனால், நெறைய பேர் வந்து இஸ்லாமுக்கு வந்து மார்க்க கல்விய படிக்காம அப்படியே இஸ்லாம்ல இருந்ததுனால, வெளிப்புற தத்துவங்கள் நெறைய கன்வர்ஷன்லாம் நடந்தது போது, வெளிப்புற தத்துவங்கள் கலக்க ஆரம்பிச்சது. இஸ்லாமிய உம்மத்துல. அப்ப இஸ்லாமிய உலகம் வந்து இந்தியா, பாரசீகம், கிரேக்க பகுதிகளோடு கலந்தது. அந்த மக்களோடு கலந்தது. அப்போ சிலர் வந்து இந்து தத்துவம், புத்த மதம், கிரேக்க தத்துவம் இவற்றை வந்து சூஃபி ஆன்மீகத்தோடு கலக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய அறியாமையின் காரணமாக. அவர்கள் சரியாக குரானை, சுன்னாவை பின்பற்றி இருந்தால் இப்படி நடந்திருக்காது. ஏன்னா குரான், சுன்னாவே போதுமானது வாழ்க்கைக்கான சிறந்த வழிகாட்டி. அதைவிட சிறந்த வழிகாட்டி எந்த மார்க்கத்திலும், மதத்திலும் நீங்க பார்க்க முடியாது. அது படித்தால் எல்லாருக்குமே தெரியும். அது ஏன் அப்படின்னு. அப்ப இந்த மிக்ஸிங் நடக்குது, கலப்பு நடக்குது. ஸோ வஹதத்துல் வுஜூத் வந்து இந்த அத்வைதம் போல தோன்றும். ஃபனா வந்து தவறான புரிதல் இது. இது வந்து புத்த நிர்வாணா கொள்கையை போன்று தோன்றும். சில தத்துவங்கள் கிரேக்க பிலாசபி போல இருக்கும். ஆனால் இவை வந்து பின்னர் வந்த மக்கள் கல்ச்சர் மிக்ஸிங்னால ஆனது. இதற்கும் இஸ்லாமுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அல்லாஹ்வும் படைப்பும் ஒன்று கிடையவே கிடையாது. மனிதன் அல்லாஹ்வோடு கலக்க முடியாது. வழிபாடு என்பது குர்ஆன், சுன்னா மட்டும் தான். ஸோ மார்க்க கல்வியை ஒருத்தர் சரியாக படிக்கல, இஸ்லாமிய கல்வியை சரியாக படிக்கலன்னா, இது போன்ற வழிகேடுகளை அவர் மார்க்கத்தில் உண்டு பண்ண ஆரம்பிச்சுருவாரு. இது போன்ற வழிகேடுகளை பின்பற்ற ஆரம்பிச்சுருவாரு. வழிகேடுகள் எல்லாமே நிச்சயமா நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயம் என்று இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களுடைய ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. குல்லு முஹ்தஸத்தின் பித்அ, குல்லு பித்அத்தின் தொலாலா, குல்லு தொலாலத்தின் ஃபின்னார் என்று சொன்னாங்க. எல்லா பிதத்துகளும் மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய புதிய விஷயங்கள் எல்லாமே வழிகேடு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இந்த லேட்டர் சூஃபிசத்த ஒருத்தர் ஃபாலோ பண்றதுனால அவர் வழிகேட்டுல தான் போவாரு. ஏன்னா இதுல இஸ்லாத்துல இல்லாத பல குஃபுரான, பிதத்தான, இறை நிராகரிப்பான சில ஷிர்கான அம்சங்களும் இருக்கிறது.